என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜீவ தண்ணீர். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 29 வரை. ஜீவ தண்ணீர். நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? யோவான் 4:9. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சமாரிய பெண்ணுடன் உரையாடும் காட்சி விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இயேசு அந்த பெண்ணிடம் அருமையான ஆன்மீக சத்தியங்களை பகிர்ந்து கொள்வதோடு தான் மேசியா என்பதையும் வெளிப்படுத்துகிறார். 1. அன்றைய யூதர்களது வழக்கப்படி இயேசு தாகத்திற்கு தண்ணீர் கேட்பதற்கு அவள் தகுதியற்றவள். ஏனெனில் யூதர்கள் சமாரியருடன் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். சமாரியர்களை தாழ்வாக கருதினார்கள். இயேசுவோ அவளுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்க தயாராயிருக்கிறார். 2. ஒழுக்க நெறியின்படி அவள் ஒரு பாவியான விபச்சாரி. ஆனால் இயேசு அவளிடம், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம், ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்னும் முக்கியமான ஆன்மீக உண்மைகளை சொல்லுகிறார். 3. அந்நாட்களில் ரபி எனப்படும் போதகர்கள் பெண்களிடம் பேச மாட்டார்களாம். அதனால்தான் சீஷர்கள் அவர் ஸ்திரீயுடனே பேசுவதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றனர். இந்த உரையாடலுக்கு பின் சீகார் என்று அழைக்கப்பட்ட சமாரிய ஊரைச் சேர்ந்த அநேகர் இயேசுவை உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசித்தார்கள். சமாரிய பெண் தன் ஊர் இரட்சிக்கப்படுவதற்கு ஒரு கருவியாக பயன்பட்டாள். இயேசுவும் இனம், ஜாதி, ஒழுக்கம், பாலினம் ஆகியவற்றால் தான் உயர்ந்தவர் என்று தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் நம்மிடமுள்ள ஒழுக்கம், ஜாதி, பாலினம் போன்றவை பிறருடன் உரையாடவும் உறவாடவும் தடுக்கின்ற இடரல்களாக இருக்கின்றனவா? ரட்சிப்பு ஊர்களுக்கு எப்படி போய் சேரும்? விபச்சாரி விசுவாசி ஆகிறாள், விசுவாசி மிஷனரி ஆகிறாள். விபச்சாரி விசுவாசி ஆகிறாள், விசுவாசி மிஷனரி ஆகிறாள். தீர்மானம்: உயர்வு தாழ்வு சொல்லல் பாவம் என்று புரிந்து கொண்டேன்.